அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் எம்பியுமான மைத்ரேயன் திமுகவில் இணைந்திருக்கிறார். பாஜகவிலிருந்து விலகி 2024 இபிஎஸ் முன்னிலையில் அவர் மீண்டும் அதிமுகவில் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், முன்பாக அன்வர் ராஜா, தற்போது அதிமுகவிலிருந்து அதுவும் அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய மைத்ரேயன் திமுகவில் இணைந்திருக்கிறார். என்ன காரணம்? கூடுதல் தகவல்கள் என்ன? 3 முறை ராஜ்யசபா எம்பியாக இருந்தவர் மைத்ரேயன். 1991ஆம் ஆண்டு பாஜகவின் துணைத் தலைவராக இருந்தவர். அதற்கு பிறகு 99இல் அதிமுகவில் இணைந்தார். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா மயிலாப்பூர் தொகுதியில 2001 போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். அதற்கு பிறகு தோல்விக்கு பிறகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் ராஜ்யசபா உறுப்பினராக 2002ஆம் ஆண்டு தேர்வானார். அதற்கு பிறகு 2007ஆம் ஆண்டும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு 2013லும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 17 ஆண்டுகள் ராஜ்யசபாவில் பணியாற்றியிருக்கிறார். அதற்கு பிறகு 2022ல ஒரு ஏடிஎம்கேல உட்கட்சி பிரச்சனை வந்த போது அவர் ஓபிஎஸ் பார்த்தாரு அப்படின்றதுக்காக அவர் கட்சியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கினாரு. அதற்கு பிறகு அவர் பாஜகவில் இணைந்து அண்ணாமலையோடு பயணம் செய்தாரு. இந்த நிலையில அவர் கடந்த மாதம் மீண்டும் பாஜகவில் இருந்து ஏடிஎம்கே வந்தாரு. ஏடிஎம்கே கிட்டத்தட்ட ஒரு பல மாதங்களாக இருந்தாரு. கடந்த ஜனவரி மாதம் தான் அவருக்கு அமைப்பு செயலாளர் பதவியை எடப்பாடி பழனிசாமி கொடுத்தார். இந்த நாளில 68 வயதாக இருக்கக்கூடிய மைத்ரேயன் தற்போது ஸ்டாலின் முன்னிலையில இணைந்திருக்கிறார்.